டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். பொது வெளியில் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேச வேண்டாம் என தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களின் கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. இதில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. மேலும் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து மக்களிடம் எடுத்துச் செல்வது பற்றியும் விவாதிக்கப்பட்டது. சிந்தூர் நடவடிக்கைக்கு ஆதரவாக தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் பொது வெளியில் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேச வேண்டாம் என தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அறிவுரை வழங்கியுள்ளார். இந்திய தலைவர்கள் சிலர் பேசும் சர்ச்சைக்குரிய பேச்சுக்கள் குறித்து பிரதமர் கவலை தெரிவித்தார். பிரதமர் காலடியில் ராணுவம் இருப்பதாக மத்திய பிரதேச பாஜக துணை முதலமைச்சர் பேசியிருந்தார். மேலும் அம்மாநில அமைச்சர் ஒருவர் கர்னல் சோஃபியா குரேஷியை பாகிஸ்தான் தீவிரவாதிகளின் சகோதரி எனவும் கூறியிருந்தார். இந்த பேச்சுக்கள் சர்ச்சையை ஏற்படுத்தியதுடன் நீதிமன்றங்களிலும் வழக்குகள் தொடரப்பட்டன. தமிழக வருமான வரித்துறை, மத்திய புலனாய்வு அமைப்பு உள்ளிட்டவை திமுகவை குறிவைத்தது போல இந்தியாவில் வேறு எந்த கட்சியையும் குறிவைக்கவில்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். அவற்றை சட்ட ரீதியாக துணிச்சலுடன் எதிர்கொண்டு வெல்வோம் என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். தனது டெல்லி அரசியல் பயணம் எதிரிகளின் அடிவயிற்றில் புலியை கரைத்திருப்பதால் கற்பனை சிறகுகளை பறக்கவிட்டு அவர்கள் அலாதி இன்பம் காண்பதாகவும் ஸ்டாலின் விமர்சித்திருக்கிறார். நாட்டின் நலன் காத்திடவும் மாநில உரிமைகளை வென்றெடுக்கவும் 2026க்கு ஆயத்தமாக ஜூன் மாதம் 1ஆம் தேதி மதுரையில் நடைபெறவுள்ள பொதுக்குழுவில் உங்களை சந்திக்க ரெடியாகிவிட்டேன் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொண்டர்களுக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். டெல்லியில் பிரதமர் தலைமையில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றதையும் அதன் பிறகு பிரதமர் நரேந்திர மோடியை தனியாக சந்தித்ததையும் விமர்சித்திருந்த விஜய்க்கு அமைச்சர் துரைமுருகன் பதிலடி கொடுத்திருக்கிறார். அவர் பச்சா இன் பாலிடிக்ஸ் என விஜயை கூறியதுடன் அவருக்கு ஒன்றும் தெரியாது என்றும் விமர்சித்திருக்கிறார். குடும்பத்திற்காக பாஜகவிடம் திமுக அடைக்கலம் புகுந்து விட்டதாக விஜய் சாடியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இபிஎஸ் வீட்டிற்கு திடீரென மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலத்தில் உள்ள இபிஎஸ் வீட்டிற்கு திடீரென மின்னஞ்சல் மூலம் மிரட்டல் விடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து போலீசார் மோப்ப நாய்களுடன் வந்து விசாரணை மேற்கொண்டனர். வெடிகுண்டு நிபுணர்களும் வந்து சோதனை செய்தனர். கடுமையான சோதனைக்கு பிறகு வெடிகுண்டு மிரட்டல் புரளி என்பது தெரிய வந்தது. கடந்த மாதம் இதேபோல சென்னையில் உள்ள இபிஎஸ் வீட்டிற்கு மிரட்டல் வந்தது நினைவு கூறத்தக்கது. ராகுல் காந்திக்கு ஜாமீனில் வெளிவர முடியாத பிடி வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஜார்க்கண்டில் சில ஆண்டுகளுக்கு முன்பு பேசிய ராகுல் காந்தி அமித்ஷா பற்றி கடுமையாக விமர்சித்திருந்தார். இது தொடர்பாக அவர் மீது அவதூறு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கு சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் விசாரணைக்கு ஆஜராவதிலிருந்து விலக்கு கேட்டு ராகுல் மேல்முறையீடு செய்திருந்தார். ஆனால் அந்த மனுவை ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் நிராகரித்துவிட்டது. மேலும் இன்று கண்டிப்பாக நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் ஜாமீனில் வெளிவர முடியாத பிடிவாரண்டும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. திமுகவின் கடைக்கோடி தொண்டனையோ திராவிட மாடல் அரசியோ ஒரு காலமும் துரும்ப அளவுக்கு கூட யாரும் அசைத்து பார்க்க முடியாது என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்திருக்கிறார். இபிஎஸ்க்கு பிரதமர் மோடி என்றாலும் பயம், அமித்ஷா என்றாலும் பயம் என வரிசையாக பட்டியலிட்டுள்ள அமைச்சர் சேகர் பாபு இப்படி எல்லாவற்றுக்கும் பயந்து கொண்டு பாஜகவுடன் இபிஎஸ் கூட்டணி சேர்ந்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். வீரனை போல் நடித்த ஒருவன் புலிக்கு பயந்தவர்கள் எல்லாம் என் மீது படுத்துக் கொள்ளுங்கள் என பேசிய வீர வசனம்தான் நினைவுக்கு வருவதாகவும் கூறியிருக்கிறார். வட மாநிலங்களில் அமலாக்கத்துறையை வைத்து பாஜக ஆள்பிடித்த ஃபார்முலா இங்கே எடுபடாது என்றும் விமர்சித்திருக்கிறார். பெரியார் பற்றி சீமான் தொடர்ந்து குதர்க்கமாக பேசி வருவதாக திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். இது தேவையற்ற சர்ச்சை என்றும் தமிழக அரசியலை அவர் வேறு ஒரு திசையை நோக்கி மடைமாற்றம் செய்ய விரும்புகிறார் என்றும் இது எதிர்காலத்திற்கு நல்லதல்ல என்றும் திருமாவளவன் கூறியுள்ளார்.
அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்தாலும் அக்கட்சியினர் ஒட்டாமல் இருப்பதையே தான் சுட்டிக்காட்டியதாகவும் அந்த கூட்டணி உடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் கூறவில்லை என்றும் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதியை மத்திய அரசு தராதது கண்டனத்திற்கு உரியது என்றும் இதுகுறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமரிடம் நேரில் வலியுறுத்தி இருப்பதால் விரைவில் நிதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் திருமாவளவன் குறிப்பிட்டார். நீலகிரி மாவட்டத்திற்கு இன்றும் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதையொட்டி மாவட்ட நிர்வாகம் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருகிறது. கோவை, நீலகிரி மாவட்டங்களில் நேற்று முன்தினம் முதலே கனமழை பெய்து வருகிறது. இன்று அதீத மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக ரெட் அலர்ட் எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது. கோவை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அங்கு இன்று தீவிர கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உதகையில் சுற்றுலா தலங்கள் இன்று மூடப்படுகின்றன. உதகை அருகே உள்ள தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, படகு இல்லம் உள்ளிட்ட அனைத்து சுற்றுலா தலங்களும் இன்று மூடப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. நடிகை ரேவதி 23 ஆண்டுகளுக்கு பின்னர் விஜயுடன் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜனநாயகன் படத்தில் விஜயின் தாய் கதாபாத்திரத்தில் ரேவதி நடிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இவர் கடந்த 2002 வெளியான தமிழன் படத்தில் விஜயின் அக்காவாக நடித்திருக்கிறார். முழுநேர அரசியல்வாதியாக மாறிவிட்ட விஜய்க்கு ஜனநாயகன் படமே கடைசி படம் என கூறப்படுகிறது. இந்த படத்தின் படப்பிடிப்பு தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் 2026 பொங்கலுக்கு படத்தை வெளியிட முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.